ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி தினப்பலன் 10ஆம் தேதி ஜூலை 2023 சித்த யோகம். இன்றைக்கி பார்த்தேன்னா திங்கட்கிழமை, அஷ்டமி திதி, ஃபுல் டே. நட்சத்திரம் பார்த்தேனால் ரேவதி நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம். இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம்ன்றதுனால மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கி ராத்திரி ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் மேஷராசிக்கு போகிறார். இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபுல் டேவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் வேண்டாம், தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு, பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானம் கொடுத்துட்டு, உங்களால் முடிஞ்சது தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தகவல். சரி, அஷ்டமி நவமி இது ரெண்டுத்துலேயும் எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாதா? அஷ்டமி நவமி என்ன தான் கோகுலாஷ்டமி, ஸ்ரீராம நவமி இதெல்லாம் வந்ததுனாலும் திதிக்கு அஷ்டமி நவமின்னும் போது ஒரு சறுக்கல் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அஷ்டமியில் எந்த ஒரு சுப காரியங்களும் எடுக்கிறது இல்லை. சரி, எந்தெந்த காரியங்கள் எடுக்கலாம் அஷ்டமி திதியில் அப்படின்னு பார்க்கலாம். அஷ்டமி திதியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் ஜோதிடத்தில் பார்த்தேனால் அஷ்டமின்றது 8ஆம் நாள். 8ஆம் நாளில் பௌர்ணமியிலிருந்தும் 8ஆம் நாளாக இருக்கும், அமாவாசையிலிருந்தும் 8ஆம் நாள். அமாவாசையில் இருக்கிறது சுக்லபக்ஷம், பௌர்ணமியில் இருக்கிறது கிருஷ்ணபக்ஷம், ரெண்டுமே 8ஆம் நாள் அப்படின்றது அஷ்டமி. இதில் என்ன விசேஷம்னா 8ஆம் நாள் அப்போது சந்திர பகவான் அவருடைய ஒளித்தன்மை மிகவும் குறைந்திருக்கும். முருங்கும் எந்த ரெண்டுத்துலேயுமே ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அதனால் இந்த 8ஆம் நாள் அன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, போருக்கு போகிறது, ஒரு பிரச்சனையை கலப்புறது, அதை தவிர ஒரு காம்படிஷனுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர பயிரிடுறது, பயிரிடும்பொழுது பார்த்தேனால் அந்த இதுக்குன்னு பயிரிடுறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக. போரிட போகும்பொழுது பார்த்தேனால் எந்த ஒரு எதிராளியும் தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர இது 8ஆம் நம்பர் அப்படின்னு வர்றதுனால தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையான இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். எந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் 8ஆம் நாள்ன்றதுனால. சனி பகவானுக்கு உண்டான தொழில் அது என்ன அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த வெல்டிங், கேஸ்டரிங் இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர இரும்பு தண்டவாளங்கள் போடுறது, இரும்பு பாத்திரம், இரும்பு விஷயங்களில் இது பண்ணுறது, இதெல்லாம் அஷ்டமி அப்போ ஆரம்பிக்கலாம். நவமி அப்போ செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. செவ்வாய் பகவானுக்கு உண்டான நெருப்பு சம்மந்தப்பட்ட அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த வெல்டிங், அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, இந்த முலாம் பூசுறது, ஈயம் பூசுறது, அது தவிர இந்த இது சிற்ப வேலைகள், தங்க சிற்ப வேலைகள், அது தவிர கோவில்கள் இது பண்ணுறது, கோவில்களில் சிற்ப வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறது, கல் உடைச்சி அதிலேருந்து ஒரு இது கொண்டு வர்றது, இதெல்லாம் பார்த்தேனால் இந்த நவமி திதி அப்போ பண்ணலாம். பொதுவாகவே இந்த அஷ்டமியும் சரி நவமியும் சரி இயற்கை, அதாவது நம்மளுடைய மனுஷ வாழ்க்கையில் உண்டான நேச்சுரலாக ஆகக்கூடிய இந்த திருமணம், எல்லா சடங்கு சம்பிரதாய விசேஷங்களுக்கு அது எடுத்ததாக இல்லை. அதனால் முடிஞ்சவர்களும் அஷ்டமி நவமியை தவிர்க்கிறது நல்லது. அது 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறதுனால, அந்த திதி 8ஆம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக மறைவு அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால ஒளித்தன்மை கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மின்றதுனால சுபமான காரியங்கள்
நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதனால் போருக்கு போனீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அஷ்டமி திதியில் பண்ணுறது. நவமி திதியில் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, இது வெட்டி விடுறது, அதாவது இந்த வாய்க்கால் வரப்பு தகராறுன்னு சொல்லுவாங்க. அதை தவிர வந்து நிலத்தில் வந்து இதை வெட்டி விடுறது, அதை தவிர வந்து பிரதர்ஸுக்கு உண்டான சொத்துக்களில் பிரித்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நவமி திதியில் பண்ணக்கூடியது. சரி, இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு தேவைப்படுமாயின் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுறது, அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்களே, ஆனால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, டைம், பிளேஸ் இது மூணுத்தையும் அனுப்புங்க உங்களுடைய நேரத்தோடு. நான் டைம் கரெக்ஷன்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். உங்களுடைய தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தையும் சேர்த்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்றைக்கி மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குருவினுடைய பார்வையில் இருக்கிறது விசேஷம். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும், கவலைப்பட தேவையில்லை. பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாய்க்குன்னு கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய நாளாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர், லக்ஷ்மி, சீதாதேவியோடு இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷமாக இருக்கும். கையில் வந்து ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கோங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். செவ்வாய் பகவானோடு இருக்கார். அதை தவிர குருவினுடைய பார்வை இருக்கார். புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானால் பணம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு தாயாருக்கு நெய் தீபம் போட்டு வர்றது பெரிய ஏற்றம். கையில் குங்குமம் கலரில் ஒரு வச்சுக்கோங்க, ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். வாக்கில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். வாக்கினால் சம்பாதிக்கக்கூடியவர்களெல்லாம், அதாவது நாக்கின் மூலியமாக பேச்சினால் சம்பாதிக்கக்கூடியவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அபரிவிதமான ஒரு நல்ல ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம். புதிதாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் இருக்கும். அதை தவிர வந்து குழந்தை பேருக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு முடிஞ்சதுன்னா சந்தன காப்பு போட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் கையில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு ஏற்றமான நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக இன்னொரு கோணத்தில் இருக்கிற பெரிய ஏற்றம். குருவும் வந்து தசமகேந்திரத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம். புதிய தொழில் வரும், கவலைப்பட தேவையில்லை. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கும். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றம். வீட்டை விட்டு வெளியே பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து
சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. ஜாகிரதையாக இருங்கோ, பொறுமையாக இருங்கோ, எதையும் தேவையில்லாமல் பேச தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க, கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கார். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கும். புதிய தொழில் கிடைக்கும். அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு வெத்தலை மாலை ஒன்று போடுங்க, கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேன்னா சுக்கிர பகவானையும் ராசியையும் 2த்தையுமே குரு பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரும். அஷ்டமியாக இருக்கே சார் எப்படி இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து செய்தி வந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொரு 2 நாளில் தசமி வரும்போது அவளுக்கு ரிப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து உடனே ரியாக்ட் பண்ணுன்றதே இல்லை. பொறுமையாக இருங்கோ, நிச்சயமாக நல்ல ஒரு பொசிஷன் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை போய் பார்த்துட்டு தாயாருக்கு வந்து ஒரு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 10ல் இருந்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய வேலையை பார்த்துட்டு எல்லோரும் மெச்சக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். க்ஷேத்ராடனம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் வழக்கேற்றுங்க. சோமவாரம் வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதாவது எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வேலையில் அபரிமிதமான ஏற்றம். அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க வீட்டுக்கு. நல்ல ஒரு ஏற்றமான நாள், கவலைப்பட தேவையில்லை. பணவரவு அபரிமிதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்க வந்து ஒரு சந்தன காப்பு போடுங்க. முடிஞ்ச வரலும் வந்து கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர சனியாக இருக்கார். அதனால் பேச்சில் கவனம் தேவை, படபடப்பு தேவையில்லை. பண விரயம் இருக்கும், இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வீட்டுக்குன்னு நல்ல விஷயங்கள் புதுசாக வாங்குவீங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை சேவிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். ஆட்சி பெற்று போயிருக்கிற சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். திருமண யோகம் இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4-5 வரன் வந்து தட்டி போயிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையில் இருக்குது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய லாபம் இருக்கும். இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். யாராவது ஒரு ஏழைக்கு வந்து கொடை தானம் கொடுங்க, கருப்பு கலர் கொடை. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி பூராடம்
பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வேலையில் ஒரு மாற்றம் தெரியும். வேலையின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஜாகிரதையாக இருங்க. 7.5 சனி வேறு. வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. மொத்தத்தில் மீனராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.